ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஏராளமான விருப்பங்கள், ஆசைகள் காணப்படலாம். இல்லை, உலகத்தில் சொல்லப்போனால் விருப்பங்கள், ஆசைகள் இல்லாத மனிதன் ஒருவனுமே இல்லை. இல்லை, எல்லாருடைய உள்ளத்திலும் சில விருப்பங்கள், சில ஆசைகள் காணப்படலாம். ஸோ சிலர் அது நடக்குமா, அது நிறைவேறுமா, அது என் வாழ்க்கையில் கைகூடி வருமா, அதை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி அநேக நேரங்களிலே அவர்கள் ஏக்கத்தோடும் தாகத்தோடும் அதற்காய் காத்து கிடப்பதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், ஒருவேளை உங்கள் உள்ளத்தினுடைய விருப்பம், ஏக்கம், வாஞ்சை, ஆசை ஒருவேளை மற்ற மனிதர்களுக்கு அவைகள் தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை மற்ற மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லவராகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து, என்னை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்வாரா? அருள் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எத்தனையோ ஆசைகள், எத்தனையோ விருப்பங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கலாம். அவை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கின்றோம். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை எத்தனையோ ஆண்டுகளாய், எத்தனையோ மாதங்களாய், எத்தனையோ நாட்களாய் என் இருதயத்தின் இந்த ஏக்கம் நிறைவேறாதா? என் இருதயத்தின் இந்த ஆசை நிறைவேறாதா? நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நன்மை, இந்த ஆசீர்வாதம், இந்த உயர்வு, இந்த மேன்மையை நான் அடைய முடியாதா என்று சொல்லி நீ ஏங்கி அதற்காய் தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு நான் அருள் செய்வேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லை, உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் இந்த மாதத்தில் அருள் செய்வான்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி என்ன செய்வாரா? எப்படி செய்வார் ஆண்டவரே? உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் மன விருப்பத்தின்படி கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. இல்லை, என் ஆசை நிறைவேறாதா? என் ஏக்கம், என் விருப்பம், என் வாஞ்சை நிறைவேறாதா என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மன விருப்பத்தின்படியெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து நீ எதை அடைய வேண்டும் என்று விரும்பினாயோ, எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாயோ, எது உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீ வாஞ்சித்தாயோ, அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை, அந்த உயர்வை, அந்த வெற்றியை தேவன் உனக்கு அருள் செய்கிற மாதம்தான் இந்த மார்ச் மாதம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த மாதத்தில் மட்டும் இல்லைங்க, இத்தனை ஆண்டுகள் நீங்கள் எதுக்காகலாம் ஜெபம் பண்ணீங்களோ அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுக போகிறதான ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம்.
ஏன்னா நம்முடைய தேவன் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளுகிற கர்த்தர். சில நேரங்களில் தேவனே நம்முடைய இருதயத்திலே சில வாஞ்சைகளை, விருப்பங்களை தேவன் உண்டாக்குகிறார். அதற்காய் தேவ சமூகத்திலே நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு அருள் செய்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் அதை நாம் அடைய தேவ சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஜெபிக்க வேண்டும். சில நேரங்களில் தேவன் நம்முடைய இருதயத்திலே சில வாஞ்சைகளை, விருப்பங்களை வைக்கும்போது அதற்காய் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியங்களை நமக்கு தேவன் கைகூடி வர பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் எத்தனையோ வருடங்களாய், எத்தனையோ மாதங்களாய் சில காரியங்களுக்காய் நீங்கள் ஜெபித்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்காய் நீங்கள் வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு அருளி செய்ய போகிறேன். அல்லேலூயா. உன் காரியங்களை நான் கைகூடி வர பண்ண போகிறேன். அல்லேலூயா. நீ எதிர்பார்த்த அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை நீ அடையும்படிக்கு நான் உனக்காய் வாசல்களை திறந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அப்படி அநேக தேவ மனிதர்களுடைய இருதயத்தின் ஏக்கங்களை, வாஞ்சைகளை தேவன் நிறைவேற்றினதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. நீங்க 1 ராஜாக்களின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் என் தகப்பன் நடந்தார் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். பாருங்க, சாலமோன் ஜெபிக்கிறாரு. தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. அல்லேலூயா. எவ்வளோ அருமையா ஜெபிக்கிறார் பாருங்க. ஆண்டவர் சாலமோனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி அந்த அரசனாகிய சாலமோனிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார், சாலமோனே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அல்லேலூயா. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்கள் அருகிலே வந்து, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் மகளே என்று சொல்லி, என்னிடத்தில் கேள் மகனே என்று சொல்லி அவர் உன்னை பார்த்து கேட்பார். ஆனால் நீங்க என்ன சொல்லுவீங்க? சாலமோன் முதலாவது ஆண்டவருக்கு அங்கே நன்றி சொல்லுகிறார். இந்த அரச பதவியை கொடுத்தவர் நீர், என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்தவர் நீர், அந்த கிருபையை இந்நாள் வரை காத்து வருகிறவர் நீர் என்று சொல்லி ஆண்டவரை அவர் மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஸ்தானத்தில் நீங்களும் நானும் உயர்ந்திருப்பது தேவ கிருபை. அல்லேலூயா. ஆமான்னு சொல்றவங்களா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒருவேளை தாவீதுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பெரிய கிருபையை செய்திருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவருடைய அந்த பெரிய கிருபையினால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் உயர்த்தப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம்.
அதை மறந்துடக்கூடாது. அப்போ இதெல்லாம் கொடுத்த ஆண்டவர் மற்றதெல்லாம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்களா, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஒருவேளை ஒன்றுமே இல்லாமல் தொடங்கின நம்முடைய வாழ்வு இல்லை, வெறுமையாக இருந்த நம்முடைய வாழ்க்கை, நம்பிக்கையற்ற நிலையிலே இருந்த நம்முடைய வாழ்க்கை இல்லை, இந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்க போகிறேன், நான் எப்படி வாழ போகிறேன், இந்த குறைந்த சம்பளத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே, நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து கரை சேர்க்க போகிறேன், இப்படி பல ஏக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதுக்காக கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி 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 நன்றி. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. எல்லாரும் சொல்லலாமா? ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. எஸ் லார்ட். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே ஆத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள நானும் உயர்ந்திருப்பது தேவ கிருபை. இந்த பட்டம், இந்த பதவி, இந்த வீடு, இந்த வாசல், இந்த ஆஸ்தி, இந்த ஐஸ்வர்யம், இந்த சுகம், இந்த பலன், இந்த உயர்வு எல்லாம் நமக்கு தேவ கிருபையினால் வந்தது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம தகுதினால இல்லை. ஆண்டவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு என்ன பண்ணீங்க? பெரிய கிருபை செஞ்சீங்க ஆண்டவரே. அந்த கிருபையினால நீங்கள் என் தகப்பனுக்கு கிருபை செய்தது மாத்திரம் இல்லை, அந்த கிருபையினால தான் இன்னைக்கு இஸ்ரவேலரை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவாக இந்த சிங்காசனத்தில் என்னை உயர்த்தி வச்சிருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு சாலமோன் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. நாம் கூட எப்போதும் அதை மறந்துடவே கூடாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. நம்மளை இந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தது தேவ கிருபை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால் நாம் பெருமை பாராட்டிக்கூடாது. என்னால் வந்தது, என் திறமையினால் வந்தது, என் ஞானத்தினால் வந்தது, இன்னும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, குப்பை. ஆண்டவர் தான் நமக்கு பெரிய கிருபை செய்து கர்த்தர் இன்றைக்கு நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். சாலமோன் கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, சாலமோனே நீ விரும்புகிறது என்னிடத்துல கேள். ஆனால் சாலமோன் சொல்கிறார், ஆண்டவரே உங்கள் கிருபையினால் இன்னைக்கு இந்த சிங்காசனத்தில் என்ன நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? அமர பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு அவர் நன்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதோட மாத்திரம் இல்லை, 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும்
ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அறியேன் இருக்கிறேன். ஆகையே உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். அல்லேலூயா. 10ஆம் வசனம், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தைகளின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதுமில்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். சாலமோன் இடத்துல ஆண்டவர் கேட்கிறார், நீ விரும்புகிறது என்னிடத்துல கேள். ஒருவேளை சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலரையும் ஆட்சி செய்யக்கூடிய ராஜாவாக சிங்காசனத்திலே அமர்த்தப்பட்டிருக்கிறான். ஒரு பக்கம் அவனுக்கு பெரிய சந்தோஷம், ஆனால் இன்னொரு பக்கம் அவன் உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு பயம். ஏன்னா இத்தனை திரளான ஜனங்களை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானம் எனக்கு வேண்டுமே. ஏன்னா சாலமோன் இங்கே அரசனாக்கப்பட்ட அந்த சமயத்திலே வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார், அவருடைய வயது 20 வயது வாலிபன். எத்தனை வயதா? 20 வயது. அப்போ 20 வயது பையனை சிங்காசனத்தில் கொண்டு போய் ராஜாவை உட்கார வச்சா அவன் இத்தனை திரளான ஜனங்களை ஆளுவதற்கு அவனுக்கு என்ன வேணும்? ஞானம் வேண்டும். அவன் தேவ சமூகத்தில் ஆண்டவர் கேட்ட உடனே சாலமோன் கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு எதை கொடுங்க? என்னுடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தை எனக்கு என்ன பண்ணுங்க? தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது அவர் கர்த்தரையே மகிமைப்படுத்துகிறார். நீங்கள் தான் ராஜாவாக்குனீங்க, நீங்கள் தான் இந்த ஜனங்களெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறீங்க, இந்த ஜனங்களை ஆளும்படிக்கு அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ கேட்ட ஞானத்தையும் உனக்கு கொடுக்கிறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு என்ன பண்ணுறேன்? தருகிறேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமை உனக்கு தந்தேன். உன் நாட்களில் உனக்கு ஒப்பான ஒரு ராஜா இருக்க போகிறதே இல்லை என்று சொல்லி கர்த்தர் அவரை மிகுந்த கடற்கரை மணலத்தனையான ஞானத்தினால கர்த்தர் நிரப்பினாராம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்க, நமக்கு சகலத்தையும் கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த சாலமோன் அரசனாதினதும் முதற்கொண்டே ஒரு பக்கம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய ஏக்கம், என்னால் எப்படி இந்த ஜனங்களை நடத்த முடியும்? இந்த ஜனங்களை ஆளுவதற்கு மிகப்பெரிய ஞானம் வேண்டுமே, நானும் சிறு பிள்ளையா இருக்கிறேனே என்று சொல்லி அவன் உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு தாகம், ஏக்கம் காணப்பட்டது. ஆண்டவர் அதை அறிஞ்சுதான் சாலமோனிடத்தில் வந்து கேட்கிறாரு, சாலமோனே நீ விரும்புகிறது என்னிடத்துல கேள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்பவுமே நம்ம கேட்கறத மட்டும் கொடுக்கிற தேவன் அல்ல, நாம் கேளாததையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி 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 நன்றி. ஒருவேளை ஏதோ சில நன்மைகளை உன்னுடைய உள்ளத்திலும் சாலமோனுடைய உள்ளத்தில் இருந்த மாதிரி சில
காரியங்களை குறித்து நீயும் ஐயோ எனக்கு இந்த நன்மை வேணுமே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணுமே, எனக்கு இந்த உயர்வு வேணுமே, என்னுடைய வியாபாரத்தில் விருத்தி வேணுமே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உயர்வு வேணுமே, என் குடும்பம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே, நான் இன்னும் தேவனுடைய கரத்தில் பயன்படுத்தப்பட வேண்டுமே, தேவனுக்காக எதையாகிலும் நான் செய்ய வேண்டுமே என்று சொல்லி உன் உள்ளத்திலும் தேவனுக்கேற்ற அநேக ஏக்கங்கள் வாஞ்சைகள் இருக்கலாம். அவை ஒன்றையும் தேவன் நிறைவேற்றாமல் இருக்கிறவர் அல்ல. நீ வேண்டிக் கொண்டிருக்கிற அத்தனை நன்மைகளையும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உனக்கு கொடுத்து இனி உன்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இதெல்லாம் இது என் வாழ்க்கையில் இல்லையேன்னு சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டிருந்தாயோ, இதை நான் பெற்றுக்கொள்ள முடியாதா என்று சொல்லி நீ ஏங்கி தவித்து கொண்டிருந்தாயோ, அந்த நன்மைகளை ஆண்டவர் உனக்கு கொடுத்து இனி ஆசீர்வதித்து தேவன் உன்னை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, சாலமோன் கேட்டார், அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கர்த்தர் என்ன பண்ணார், அவருக்கு கொடுத்தார். ஸோ ஏன் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார் அப்படின்னா, அவன் நன்றி நிறைந்த ஒரு உள்ளம் படைத்தவனாய் காணப்பட்டான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சிலருக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுகிற அந்த நன்றியுள்ள இருதயம் இருக்காது. ஆனால் எது இல்லையோ அதை தான் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப சோர்ந்து போய் ஆண்டவருக்கு நன்றி இல்லாதவர்களாய் சிலர் ஜீவிப்பார்கள். என்ன தேங்க, நான் சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம், ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம், நான் கர்த்தருக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம். சில நேரங்களில் அப்படி அந்த திருப்தி இல்லாத ஒரு இருதயம் சிலருடைய உள்ளத்திலே காணப்படும். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எப்போதுமே ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை இன்னும் தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது சாலமோன் ஸ்தோத்திரம் அந்த ராஜாவாக உயர்த்தப்பட்ட போது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை வாசிங்க. ம் ம் அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன இந்த சின்ன வயசுல என்னை கர்த்தர் ராஜாவா உயர்த்தி வச்சிருக்கிறாரேன்னு சொல்லி அவன் மிகவும் நன்றி நிறைந்த உள்ளம் படைத்தவனாக அங்கே மோசே மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருந்த அந்த வெண்கல பலிபீடத்தில் போய் அவன் என்ன பண்ணாராம், 1000 காளைகளை கர்த்தருக்கு பலியிட்டான். அல்லேலூயா. பாருங்க, ராஜாவாயிட்டாரு. அவர் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தருக்கு என்ன பண்ணாராம், 1000 காளைகளை பலியிட்டார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் எப்போதுமே பாருங்க, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் என்ன இருக்கு தெரியுமா, சம்பந்தம் இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் வாஞ்சையோடு தாகத்தோடு கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் தேடுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில தேவன் நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு நீங்கள் எந்த அளவு தூரமாக விலகி போகிறீங்களோ அந்தளவு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உங்களை விட்டு தூரமாய் விலகி போய்விடும். சாலமோன் இப்பொழுது ராஜாவாக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அவன் கர்த்தர் இந்த சிறு வயதில் என்ன ராஜாவாய் உயர்த்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு காளை அல்ல, எத்தனை காளைகளை பலியிட்டானா, 1000 காளைகளை பலியிட்டான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவனுக்கு எவ்வளோ நன்றி நிறைந்த உள்ளம் பாருங்க. நாமும் கூட கர்த்தருடைய ஆலயத்தை எப்போதும் வாஞ்சிக்கிறவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை நன்றி பலிகளை எப்பொழுதும் ஏறெடுக்கிற அந்த நன்றி நிறைந்த உள்ளமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒவ்வொரு வாரமும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய வேலை ஸ்தலங்களில் கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம் எடுத்து பயன்படுத்துகிறார்.
நம்முடைய பிரயாணங்களில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லை. நம்முடைய தேவைகள் அனைத்தையும் தேவன் அற்புதமாய் சந்திக்கின்றார் இல்லை. நாம் போகிற இடத்துல நம்முடைய கால்கள் வழுவாதபடிக்கு இல்லை, நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை வைத்து நம்மை இரவும் பகலும் கண்ணின் மணி போல கர்த்தர் பாதுகாக்கிறார். வாரத்தில் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல அநேக நேரங்களில் நாம் அப்படிப்பட்ட மனமில்லாத நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் சாலமோன் பாருங்க, சாலமோனே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போ, பலியிடுன்னு யாரும் சொல்ல, ஆனால் அவன் உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு நன்றி. ஐயோ, இந்த சிறு வயதில் கர்த்தர் என்ன ராஜாவா மாற்றிட்டாரே, நான் தேவனுக்கு எப்படிதான் நன்றி சொல்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அவன் 1000 காளைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தருக்கு என்ன பண்ணான், பலியிட்டான். அல்லேலூயா. நாமும் எப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சையோடு தேடி வர வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அந்த கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே இருக்கிற வாஞ்சை ஒரு நாளும் அது தணிந்து விடவே கூடாது. ஆலயத்தில் உபவாச ஜபமா ஓடி வரணும், இரவு ஜபமா ஓடி வரணும், ஞாயிறு ஆராதனையா ஓடி வரணும், திறப்பின் வாசல் ஜபமா ஓடி வரணும், சங்கிலித்தொடர் ஜபமா ஓடி வரணும். ஆமாம், கர்த்தர் என்னை எவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறாரே. இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு நினச்சேன், ஆனால் இவ்வளவு நல்ல அருமையான மனைவி ஆண்டவர் கொடுத்தாரே. எனக்கு பிள்ளை பிறக்குமான்னு நினச்சேன், ஆனால் அருமையான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாரே. எனக்கு ஒரு வேலை கிடைக்குமான்னு நினச்சேன், இப்படிப்பட்ட நல்ல உத்தியோகத்தை ஆண்டவர் கொடுத்து கை நிறைய சம்பாதிக்கும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறாரே. எனக்கு வந்த எத்தனையோ வியாதியில் பலவீனத்தில் நான் உயிர் பிழைப்பனான்னு நினைச்சேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு ஜீவனை சுகத்தை பலத்தை கொடுத்து இன்னைக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. இல்லை, நான் பாவ சேற்றில் அழிந்து போயிருப்பேன், ஆனால் அந்த உளையான சேற்றிலிருந்து தேவன் என்னை தூக்கி எடுத்து இன்னைக்கு கண்மலையின் மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறாரே. அவருக்கு நான் என்ன செலுத்துவேன் என்று சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நீ சாலமோனை போல கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிப்பாயானால் கர்த்தருக்கு எப்பொழுதும் உன் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நீ தேவனுக்கு செலுத்தி கொண்டே இருப்பாயானால் ஆண்டவர் உன் உள்ளத்தின் ஏக்கங்களை, உன் வாஞ்சைகளை நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால தான் தாவீதுக்கு கர்த்தர் பெரிய கிருபை செய்ததுக்கு என்ன காரணம், அவர் கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சித்தார். இல்லை, அவர் சொல்றார், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். சொல்றார், எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எங்கே இருக்கிறத வாஞ்சிக்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்தில். ஆமாம், இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிப்பது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்குது. மற்ற காரியங்களுக்கெல்லாம் உங்கள் ஆஃபீஸ்க்கு பாருங்கள், உங்கள் வேலைக்கு பாருங்கள், ஒருவேளை உலக பிரகாரமான காரியத்துக்கு பாருங்கள், அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆனால் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிற ஆண்டவருக்கு அநேக நேரங்களில் நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கொடுக்க வேண்டிய கனத்தை, கொடுக்க வேண்டிய மகிமையை தேவனுக்கு கொடுக்காமல் போய்விடுகிறீர்கள். அதனால தான் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். ஆனால் சாலமோனை போல பாருங்கள், நன்றி நிறைந்த உள்ளமுடையவர்களாய் நீங்கள் தேவ சமூகத்தை வாஞ்சித்து தேவ சமூகத்தில் எப்போதும் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை உயர்த்தி வைத்திருக்கிற தேவனுக்கு நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை ஏறெடுக்க நீங்கள் நன்றி நிறைந்த உள்ளமுடையவர்களாய் ஜீவிப்பீர்களானால் கர்த்தர் சாலமோனுக்கு மாத்திரல்ல, உன் உள்ளத்தில் வைத்திருக்கிற அந்த வாஞ்சைகளை, அந்த விருப்பங்களை தேவன் நிச்சயம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமாம், உன் பிள்ளைகளை குறித்த ஏக்கமா கர்த்தர் நிறைவேற்றுவார். உன் குடும்பம் இப்படி வாழ வேண்டும் என்று ஏக்கமா கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். இப்பொழுது இருக்கிற இந்த நெருக்கங்கள், பிரச்சனைகள் மாறி உன் வாழ்க்கையில் விசாலம் உண்டாக வேண்டும் என்ற தவிப்பா கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஒருவேளை இப்பொழுது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் வேதனையும் போராட்டத்தையும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி நீங்கள் எவ்வளவு நெருக்கப்பட்டீர்களோ அதை விட பல மடங்கு உங்களை விசாலத்தில் கர்த்தர் வைத்து உயர்த்துவார். ஆனால் நீங்கள் வாஞ்சியோடு கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம்.
சாலமோன் கேட்டது, எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரேன்னு கேட்டாரு. ஆனால் ஆண்டவர் ஞானத்தை மட்டும் இல்லை, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையிலே இந்த பரிசுத்த ஆராதனையில் வந்திருக்கிற நீங்கள், ஒருவேளை நான் தரித்திரத்தில் இருக்கிறேன், வறுமையில் இருக்கிறேன், கடனில் இருக்கிறேன், ஏழ்மையில் இருக்கிறேன், எனக்கு வருகிற இந்த சம்பளம் போதவில்லை, என் குடும்பத்தை நடத்துவது மிகவும் கடினமாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர், நீ சாலமோனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்த கர்த்தர் உனக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. உன்னையும் அவர் உயர்த்துவார். ஆமாம், உன்னையும் கனத்தினால் மகிமையினால் கர்த்தர் நிரப்புவார். சாலமோன் 1000 காளைகளை கர்த்தருக்கு பலியிட்டார். நீங்களும் அப்படிப்பட்ட நன்றி நிறைந்த உள்ளமுடையவர்களாய், ஒருவேளை 1000 காளைகளை அல்ல, அதற்கீடாய் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருடைய ஆலயத்தில் எப்போதும் செலுத்த நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை வேதத்தில் நாம் சாலமோன் மாத்திரமல்ல, அநேக பக்தர்களுடைய ஏக்கங்களை விருப்பங்களை தேவன் நிறைவேற்றினதை நாம் பார்க்க முடிகிறது. யாபேஸ் என்கிற தேவ மனிதன் 1 நாளாகமத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வாசிங்க, 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. இல்லை, பாஸ்டர்மா ஒரு நாள் அந்த யாபேஸை குறித்து ஒரு செய்தியை நமக்கு கொடுத்தாங்க. இல்லை, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதை தேவன் என்ன செய்கிறாரு? அருளி செய்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால ஆசைகள், விருப்பங்கள், ஏக்கங்கள் மட்டும் இருந்தால் போதாது. அதற்காய் தேவ சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஜெபிக்க வேண்டும். யாபேஸ் கணம் பெற்ற ஒரு மனிதன். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏக்கம், கர்த்தர் இன்னும் என்னை ஆசீர்வதிக்கணும், இன்னும் என் எல்லை என்ன பண்ண ஆண்டவர் பெரிதாக்கணும், தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு தேவன் என்னை விலைக்கு காத்தருள வேண்டும், அதற்கு தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அவன் தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறான். கர்த்தர் என்ன பண்ணாரா? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளி செய்தார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கெல்லாம் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் தேவன் கொடுப்பார். உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ இங்கே வேண்டிக் கொண்டு இருக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார்னு சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா. இங்கே ஆபிரகாம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு தெய்வ மனிதன், கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு தெய்வ மனிதன். அப்போ ஆபிரகாமுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இருக்கிறது. நல்ல ஆண்டவர் ஆபிரகாமை திரளாய் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவருடைய ஆஸ்தி பூமி எப்படி பண்ணதான்? தாங்கக்கூடாது இருந்ததான். ஏராளமான வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், மிருக ஜீவன்கள், இல்லையா? ஸோ திரளான ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனாலும் ஆபிரகாமுடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம் இருந்தது. என்ன ஏக்கம்? இதெல்லாம் ஆள்றதுக்கு என்ன இல்லை, ஒரு பிள்ளை இல்லையே. எனக்கு கர்த்தர் எல்லாம் கொடுத்திருக்கிறார், நான் நினைச்சதுக்கு மேலே தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இவ்வளவு திரளான ஆஸ்தி ஆள்கிறதற்கு
எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, எனக்கும் வயதாகிவிட்டதே என்று சொல்லி அங்கே ஆபிரகாம் அவன் உள்ளத்திலே மிகுந்த ஒரு ஏக்கத்தோடு, எனக்கு ஒரு பிள்ளை பிறக்காதா, என் ஆஸ்தி ஆள்கிறதற்கு ஒரு குழந்தை எனக்கு உண்டாகாதா என்று சொல்லி அவன் ஏங்கிக் கொண்டிருந்த அந்த சமயத்துல தான் ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, அடியேனுக்கு என்ன தருவீர்? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எல்லாம் கொடுத்தீங்க ஆண்டவரே, ஆனா இதை மட்டும் எனக்கே கொடுக்கலையே. அவர் சொல்றார், எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லையே. பாருங்க, ஆண்டவர் அடுத்த வசனத்துல ஆண்டவர் அதாவது நான் வாசிக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் எல்லாம் கொடுத்தார், ஆனா என்ன இல்லை, ரொம்ப வருஷம் பிள்ளையே இல்லை. அவன் ஒரு பிள்ளைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காலை வேளையில ஆலயத்தில் வந்திருக்கிற நீங்கள், எனக்கு ஒரு பிள்ளை பிறக்காதா, ஒருவேளை என் மகளுக்கு ஒரு குழந்தை பிறக்காதா, என் மகனுக்கு ஒரு குழந்தை பிறக்காதா, ஒருவேளை எங்கள் குடும்பத்தை ஆள்வதற்கு, எங்களுக்கு ஒரு பாடு கர்த்தரை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு சந்ததி உண்டாகாதா என்று சொல்லி, ஒருவேளை என் மகளுக்கு திருமணம் நடக்காதா, என் மகனுக்கு திருமணம் நடக்காதா, ஐயோ எங்கள் சந்ததி இந்த பூமியில தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும்படி ஒரு பரிசுத்த சந்ததி எங்களுக்கு உண்டாகாதா என்று சொல்லி, ஒருவேளை ஆபிரகாமை போல நீ ஏங்கி கொண்டிருக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உற்பவ கால திட்டத்தில் நீயும் ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருக்க, கர்த்தருடைய கிருபை உன் கர்ப்பத்திலே பெரிதாய் விளங்குவதாக. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, எந்த ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்கலன்னா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை ஆபிரகாமுக்கு வேலைக்காரங்க திரளான ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கு, ஆனா ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது என்பது அது தேவனால் வருகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாம் நினைச்சு பார்க்குறாரு, எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் இது ஆள்றதுக்கு ஒரு பிள்ளை இல்லையே. அவன் ஏங்கின போது ஆண்டவர் இடத்துல கேட்குறான், அடியனுக்கு என்ன தருவி, நான் ஒரு பிள்ளை இல்லாத இருக்கிறேனே. ஆண்டவர் அவனை கூப்பிட்டு ஆபிரகாம் ஆண்ட பேசுறாரு, வானத்து நட்சத்திரங்களை என்ன பண்ண, வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமோ என்று கேட்கிறார். பாருங்க, பாடுறா, இந்த நட்சத்திரத்தெல்லாம் பாரு, அதெல்லாம் என்ன உன்னால கூடுமா? இல்லை, இன்னைக்கு வரைக்கும் கூட நட்சத்திரங்களை சரியாய் கணக்கிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு தான் அவைகள் காணப்படுகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, இதை போல உன் சந்ததி எப்படி இருக்கும், எண்ணி முடியாததா இருக்கும். அல்லேலூயா. நம்ம தேவன் எவ்வளவு நல்லவர். ஆபிரகாம் எனக்கு ஒரு பிள்ளை வேணும் ஆண்டவரேன்னு தான் கேட்டாரு, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பிள்ளை இல்லடா, உனக்கு கடற்கரை அதாவது வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை நான் இந்த பூமியில் என்ன பண்ணுவேன், பெருக செய்வேன். அல்லேலூயா. சில நேரத்தில் நாம் கேட்கறது கொஞ்சம் தான், ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதே அளவிட முடியாததாக இருக்கும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சில நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஏக்கம், வாஞ்ச, தவிப்பு, நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் அப்பாவுக்கு தெரியுமா? நிச்சயம் தெரியும். அவர் ஏற்ற வேளையில் நீ வேண்டிக் கொண்டிருக்கிறபடி அல்ல, நீ வேண்டிக் கொண்டிருக்கிறதற்கும் நீ நினைத்து கொண்டிருக்கிறதற்கும் மேலான நன்மைகளை, மேலான ஆசீர்வாதங்களை, மேலான ஸ்தானத்தை தேவன் உனக்கும் உன் சந்ததிக்கும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமாம், சில நேரத்தில் நினைக்கலாம் எனக்கு ஒரு வீடு கட்டா போதும், எனக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிட்டா போதும், எனக்கு ஏதோ இந்த நன்மை கிடைச்சிட்டா போதும். இல்லை, நம்முடைய தேவன் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஒரு பிள்ளை பிறந்தா போதும் தான் நினைச்சாரு,
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏ ஆபிரகாமே, ஒரு பிள்ளை இல்லடா, உனக்கு வானத்து நட்சத்திரங்களை போல எண்ண முடியாததாய் உன் சந்ததியை நான் என்ன பண்ண போறேன், பெருக பண்ண போகிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த காலை வேளையில தேவாலயத்தில் வந்திருக்கிற நீங்கள், எனக்கு இந்த ஒரு நன்மை கிடைச்சிடாதா, இந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிடாதா, இந்த ஒரு நன்மையை தேவன் எனக்கு கொடுக்க மாட்டாரா, இந்த காரியத்திலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்க மாட்டாரா, இந்த சூழ்நிலையை தேவன் மாற்ற மாட்டாரா, இப்படிப்பட்ட ஒரு உயர்வை தேவன் எனக்கு கொடுக்க மாட்டாரா, இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை என் பிள்ளைகளுக்கு தேவன் அருளி செய்ய மாட்டாரா? ஆண்டவர் சொல்றாரு, நீ வேண்டிக் கொண்டிருக்கிறத மட்டும் இல்லை மகனே, அதற்கு மேலாய் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறையாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நான். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி கொடுப்பார்ன்ற விசுவாசம் உள்ளவங்களாம் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களா. நன்றி 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 அப்பா. இல்லை, ஆண்டவர் எப்பவுமே நாம் நினைக்கிறதெல்லாம் சாதாரணமாக இருக்கும், ஆண்டவர் செய்கிறதெல்லாம் பெரிதாக இருக்கும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நாம் நினைக்கிறதெல்லாம் அற்பமாக இருக்கும், ஆனால் ஆண்டவர் செய்கிறதெல்லாம் அற்புதமானதாக இருக்கும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் ஒன்றை கேட்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அநேகமற்றை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஜீவனுள்ள தேவன் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நீங்கள், உங்கள் உள்ளத்தில் எத்தனையோ தாகத்தோடு, எத்தனையோ ஏக்கத்தோடு, எத்தனையோ வாஞ்சையோடு கூட, என் ஆசை நிறைவேறாதா, என் வாஞ்சை நிறைவேறாதா, என் இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற மாட்டாரா, நான் எத்தனையோ மாதங்களாய் எத்தனையோ வருடங்களாய் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி, இந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த நன்மையை இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறேனே, அது எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி நீ ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலவெள்ள உனக்கு சொல்லுகிறாரே, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு நான் தந்தருளுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன். பாருங்க, நம்ம பார்த்தோம், ஆண்டவர் சாலமோனுடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றினார். அவன் ஞானத்தை கேட்டான், ஆனால் அவன் ஞானத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, அவன் கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. யாபேஸ், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும், உமது கரம் என்னோடு இருப்பதாக என்று சொல்லி ஜெபித்தான். கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்ட அத்தனையும் தேவன் அருளி செய்து யாபேசை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆபிரகாம், எனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கீங்க, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று சொல்லி பிள்ளைக்காய் அவன் ஏங்கி தவித்தான். ஆனால் இன்றைக்கோ ஒரு பிள்ளை அல்ல, ஒரு தேசத்தையே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அவங்களுக்கெல்லாம் கொடுத்த தேவன் உனக்கும் நிச்சயம் தருவார். அவங்க வாழ்க்கையெல்லாம் அற்புதம் செய்த கர்த்தர் என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் நிச்சயம் அற்புதம் செய்வார். அவர்களை எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களால் நிறைத்த கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் நிச்சயம் தம்முடைய சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் நிறைத்து தேவன் நம்மை உயர்த்துவார். அப்படியே எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ.